தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 25/1/2015 ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 6:13 வரை, பிறகு ரேவதி நட்சத்திரம். இன்றைக்கு நாட்காட்டியிலே பார்த்தால் சஷ்டி விரதம் என்று குறிப்பிட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். முருகப்பெருமானை வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள். இன்றைக்கு கந்தசஷ்டி கவசம் நீங்கள் படிக்கலாம். அப்படி படிக்கின்ற பொழுது ஒரு நாள் 36 கொண்டு ஓதியை ஜெபித்து உகந்து நீர் அணிய என்று வரும். அமரரிட தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி என்று ஆரம்பத்திலே இருக்கும். குமரன் ஒருவனையே கும்பிடுவதை குறியாக கொண்டிருக்க வேண்டிய நாள் இந்த நாள். முழுமையாக நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு உகந்த அந்த நைவேத்தியங்களை வைத்து வழிபாடு செய்து இந்த கந்தசஷ்டி கவசத்தை 36 முறை படித்தால் பலன் கிடைக்கும். அப்படி படிக்கின்ற அவர்களெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த பிரார்த்தனை பக்தியோடு கூடிய பிரார்த்தனையாக இருக்க வேண்டுமாம். கடவுள் நம்மை நேசிக்க வேண்டுமானால் பக்தியோடு கூடிய பிரார்த்தனைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். தன்னலங்கருதாத பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த பிரார்த்தனைக்கு பலன் உண்டு. சிரத்தையுடன் கூடிய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். ஏனோ தானோன்னு போய் சாமி கும்பிடக்கூடாது. நல்லா அதில் இன்வால்வ் அதையே நம்ம நினைத்து கும்பிடணும். தொழுது அழுது கும்பிட வேண்டும் என்று சொல்வார்கள். உண்மையாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்ம மற்றவர்கள் பார்க்க அவர் ஒரு பக்திமான்னு சொல்கிறதுக்காக இருக்கக்கூடாதான். உண்மையாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக நாம் இறைவனுடைய அருளுக்கு முழுமையாக பாத்திரமாக முடியும். அதிலே இன்றைக்கு முருகப்பெருமானை நீங்கள் தேர்ந்தெடுத்து வழிபட்டால் வள்ளல் முருகப்பெருமானால் உங்கள் வாழ்க்கை வளமாக அமையும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது எப்பப்போ நடக்கணுமோ அது அப்பப்போ நடக்கணும். அப்படி நடக்காட்டினா அதனால் பயனில்லை என்பதை ஒரு பாடல் வலியுறுத்துகிறது. ஓரெட்டில் ஆடாத ஆட்டமும், ஈரெட்டில் கல்லாத கல்வியும், மூவெட்டில் ஆகாத திருமணமும், நாலெட்டில் பிறக்காத பிள்ளையும், ஐயெட்டில் சேர்க்காத செல்வமும், ஆறெட்டில் சுற்றாத ஊர்களும், ஏழெட்டில் எடுக்காத ஓய்வும், எட்டெட்டில் ஏற்படாத மரணமும் பயனில்லாதவை என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். முதல் 8 வயதுக்குள்ள ஓர் எட்டில் ஆடாத ஆட்டமும் அப்படின்னா, குழந்தை பருவம் இருக்கிறதே, அப்போ நல்லா ஓடி ஆடிடணும். அது அப்படி ஓடி ஆடி பழகணும். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பானார் பாரதியார். அப்படி அவன் அத்தனை உடலுக்கும் அசைவுகள் இருக்க வேண்டும். இருந்தால்தான் அந்த பிள்ளை எதிர்காலத்திலே நல்ல வலுவான பிள்ளையாக வரும். எனவே ஓரெட்டில் ஆடாத ஆட்டம், அது ஆடி ஓடி விளையாண்டால் அதன் ஆரோக்கியம் சீராக இருக்கும். ஈரெட்டில் கல்லாத கல்வியும், கல்வி கற்பது இருக்கிறதே அது ஈரெட்டு 16 வயதிலேயே நல்ல இளமையில் பதியும். அப்போ விளையாட்டுத்தனம் இருக்கக்கூடாது. படிக்கிற காலத்தில் நம்ம படிச்சிடணும். அப்படி இல்லாட்டி பிற்காலத்தில் படிக்க முடியாது. பின்னால் நம்முடைய கவனம் உலக வாழ்வியலிலே போய் சேர்ந்துவிடும். மூவெட்டில் ஆகாத திருமணம், மூவெட்டு 24 வயதில் திருமணம் ஆகிடணுமா? அப்படி ஆகாவிட்டால் பின்னால் ஆனால் அதனால் பயனில்லை. 4 பிறக்காத பிள்ளை, 32 வயதுக்குள்ளே பிள்ளை பிறந்துடணும். அப்படி இல்லாட்டினா பிறகு இப்பொழுதெல்லாம் எவ்வளவோ விஞ்ஞானம் முன்னேறிவிட்டது என்றாலும் கூட முறையாக அப்பொழுது பிறந்தால் அதனால் பலன் உண்டு. ஐயெட்டில் சேர்க்காத செல்வம், இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். செல்வம் சேர்ப்பதற்கு எத்தனையோ வழி இருக்கிறது. இருந்தாலும் 40 வயது வருகின்ற பொழுதே ஒரு மனிதனுக்கு களைப்பு வந்துவிடும். மறுபடி களைப்பு வருவது 60. எனவே தான் டயர்டாவது, ரீடயர்டு என்பது தான் ரிட்டையர்டு என்று ஆகியிருக்கலாம். 60இல் அவன் ஓய்வு பெறுகின்றான், முதல் ஓய்வு. பிறகு படிப்படியாக உடல் ஆரோக்கியம் குறைந்து மறு ஓய்வு எடுப்பது தான் 60. எனவே 4 பிறக்காத பிள்ளையும், 5 சேர்க்காத செல்வமும், 6 சுற்றாத ஊர்களும். 6 48 உல்லாச பயணம் போய் சகல ஊர்களையும் பார்த்து விட வேண்டும். குறிப்பாக ஆலயங்கள் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டும். இறை வழிபாட்டையெல்லாம் மேற்கொள்ள வேண்டுமாம். 6 சுற்றாத ஊர்களும், 7 எடுக்காத ஓய்வும். 7 வருகின்ற பொழுதெல்லாம் ஓய்வு நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவிலே குறிப்பிட்ட உணவை நாம் உண்ண வேண்டும். நெய்ச்சத்துக்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும். கொழுப்பு சத்துக்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் 56 வயது. 7 எடுக்காத ஓய்வும், 8 ஏற்படாத அந்திய காலம். 8 வந்துவிட்டாலே இனி நாம் இறைவனுடைய சிந்தனையிலே முழுமையாக இருக்க வேண்டும். இப்படி எந்தெந்த வயது எதற்கு உகந்ததோ அதையெல்லாம் அவற்றில் நாம் செய்தால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதைத்தான், எது எப்பப்போ செய்ய வேண்டுமோ அதை அப்பொழுது செய்தால்தான் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று செட்டிநாட்டில் உள்ளவர்கள் ஒரு பழமொழியை சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் இந்த 8 என்பதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் திட்டமிட்டு வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து
இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, முடியாத காரியங்கள் முடிவடைகின்ற நாள் இந்த நாள். முக்கிய புள்ளிகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டப் போகிறார்கள். ராசிநாதன் செவ்வாய் தனாதிபதி சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். எனவே உங்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். நேற்று பாதியில் நின்ற பணி இன்று மீதியும் தொடரும். பாக்கிகள் கூட வசூலாகி பரவசப்படுத்தும். பெண்வெளி பிரச்சனைகள் தீரும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுகின்ற நாள். உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரியப் போகின்றீர்கள். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் விரையாதிபதியோடு இணைந்திருப்பதால் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழப் போகின்றீர்கள். ஆடம்பர பொருட்களும் வாங்குவீர்கள். அத்தியாவசிய பொருட்களையும் வாங்குவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, மூன்றாம் நபர் தலையீட்டால் முட்டுக்கட்டைகள் ஏற்படுகின்ற நாள். இன்றைக்கு உங்கள் குடும்ப விஷயங்களை மூன்றாம் நபரிடம் சொல்வதன் மூலம் சில பிரச்சனைகள் உருவாகலாம். எச்சரிக்கை தேவை. முன்பின் தெரியாதவர்களிடம் கவனமுடன் இருப்பதுதான் நல்லது. 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திரன் 10லே சஞ்சரிக்கின்றார். எனவே பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். புதிய நபர்களின் ஒத்துழைப்போடு தொழில் முன்னேற்றம் காணப் போகின்றீர்கள். வழிபாட்டால் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, பணப்பொறுப்புகள் சொல்வதன் மூலம் பகை ஏற்படுகின்ற நாள் இந்த நாள். பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைப்பது அரிது. யாருக்கேனும் நீங்கள் பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்திருந்தால் அவர்கள் அதை திருப்பிக் கொடுக்க மறுக்கலாம் அல்லது இயலாமல் போகலாம். அதன் விளைவாக ஒரு பகை உங்களுக்கு உருவாகப் போகின்றது. அது மட்டுமல்ல, ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்ட வேண்டிய நேரம் இந்த நேரம். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவதும் நல்லது. அதன் மூலம் ஆரோக்கியத்தை சீராக்கிக் கொள்ளலாம். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்களா என்பது சந்தேகம்தான். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். தீட்டிய திட்டங்கள் எல்லாம் திசை மாறி செல்லுகின்ற நாள். போட்டி கடை விரித்தோர் அதிகரிப்பர். வியாபாரத்தில் போட்டி ஏற்படும். தொழிலில் போட்டி ஏற்படும். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு எதிரியாக மாறலாம். எனவே எதை செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்வதுதான் நல்லது. வரவை காட்டிலும் செலவு கூடுகின்ற இந்த நாள். வரும் பயணங்களை கூட நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வதுதான் நல்லது. கன்னிராசி நேயர்களே, திடீர் பயணங்களால் செலவுகள் கூடுகின்ற நேரம். செய்தொழிலில் புதியவர்களை நம்பி செய்தவை உங்களுக்கு நல்லவிதமாகவே முடியும். வியாழன் வக்ர இயக்கத்தில் இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். கேந்திராதிபத்திய தோற்றம் பெற்ற கிரகம் வலிமை இழக்கின்ற பொழுது யோகத்தை கொடுக்கலாம். எனவே அந்நிய தேச யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டு. இடமாற்றம், உத்தியோக மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. குழந்தைகள் நலங்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, கோபத்தின் காரணமாக கூட இருப்பவர்களை பகைத்துக் கொள்ளுகின்ற நாள். கொடுக்கல் வாங்கல்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். யாரிடமாவது நீங்கள் பொறுப்புகள் ஒப்படைத்திருந்தால் அவர்கள் அதை செய்து முடிக்காமல் மீண்டும் உங்களிடமே திருப்பி தரலாம். 2லே சனி. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். என்ன இருந்தாலும் நீங்கள் அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதுதான் நல்லது. ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உதிரி வருமானங்கள் பெருகி உள்ளம் மகிழ்கின்ற நாள் இந்த நாள். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். ஆரோக்கியம் சீராகும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். குருவின் பரிபூர்ண பார்வை இருப்பதால் வரன்கள் வாயில் தேடி வரலாம். திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள் அகலும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, சொன்ன சொல்லை காப்பாற்றி மகிழும் நாள். உத்தியோக உயர்வு பற்றிய ஒரு உன்னதமான தகவல் வந்து சேரலாம். அதை காட்டிலும் 12ல் சனி இருப்பதால் பல காரியங்கள் பாதியில் இருக்கிறது என்ற கவலை உங்களுக்கு மேலோங்கி இருக்கும். இருந்தாலும் குருவின் பரிபூர்ண பார்வை சனியின் மீது பதிகிறது. எனவே பாதியில் இந்த பணி 1-2 இன்று மீதியும் தொடரும். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையலாம். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். மகர ராசி நேயர்களே, கொட்டமடித்தவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்கின்ற நாள். புத ஆதித்ய யோகம் இருப்பதால் கல்விக்காக எடுத்த முயற்சி வெற்றி தரும். கடல் தாண்டி வரும் செய்தி காது நிற்க செய்யும். மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். சேமிப்பு உயரும். செய்தொழிலில் சிறு மாற்றங்களை செய்ய முன்வருவீர்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சுகங்களும் சந்தோஷங்களும் கூடுகின்ற நாள். வாரிசுகளின் தேவைகளை முன்னிட்டு ஒரு பெரும் விரயம் ஒன்றை செய்யப் போகின்றீர்கள். வருமானம் திருப்திகரமாகவே இருக்கிறது. வாய்ப்புகள் கை நழுவி செல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள்.
பாகப்பிரிவினைகள் கூட சுமூகமாக முடியலாம். மீனராசி நேயர்களே, உலாவரும் சந்திரனால் உன்னத நிலை காணுகின்ற நாள். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் எண்ணம் மேலோங்கும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். திடீர் பயணம் தித்திக்கவும் வைக்கும், திகைக்கவும் வைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.